அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். அக்குபஞ்சர் நலக்கல்வி அக்குநித்தி டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஆரோக்கியத்தின் ரகசியம் அப்படிங்கிற கேட்டகரியில் இன்றைக்கி நாம் தொடர் ஏப்பம் ஏன் வருது, இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னா ஏப்பம் வரும். இதை சொல்லுவாங்க வெத்தி ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிக்கு, அதாவது பசி வந்துருச்சுங்கிறதுக்கான அறிகுறி. சில பேருக்கு சாப்பிடும்போதே ஏப்பம் வரும். ஒரு சிலருக்கு சாப்பிட்டு முடித்த உடனே ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? சாப்பிடாமலே இருக்கும்போது அவங்க காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, அப்படியே வயிறு ஊதி போனாப்புல கம்முன்னு இருக்குது. ஆனால் ஏப்பம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல டாக்டர். தொடர்ந்து ஏப்பம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஏப்பம் அப்படிங்கிறது எங்கே தொட்டாலும் ஏப்பம் வரும். லைட்டாக இப்படி கையை இப்படி பிடிச்சோம்னா உடம்புல எந்த பகுதியை தொட்டாலும் தொடர்ந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 50 தடவையாவது ஏப்பம் விடுவாங்க. பக்கத்துல இருந்து எண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்பர் 1 2 3 ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஏன் இந்த தொடர் ஏப்பம் எங்கேருந்து வருது இந்த கேஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு இருக்குது. இதுக்கு ரொம்ப எளிமையாக நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏப்பம் எப்படி வருது அப்படிங்கிறது அழகாக தெரியும். இந்த ஜீரணத்தை கெடுக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதிலிருந்து நிரந்தரமாக நம்ம விடுபட முடியும். ஒரு உணவை நம்ம வாயில் மென்று சுவைத்து நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு கவலமானது உணவு குழல் வழியாக இரைப்பையை வந்தடையும் இல்லையா? இப்போ இரைப்பையை வந்தடையும் போது இந்த உணவு நம்ம சாப்பிட்டு, ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சாப்பிட்ட இடத்துலையே தூங்குறது, சாப்பிட்ட உடனே அங்கேயே படுக்கக்கூடியது, சாப்பிட்டு கையை கழுவுறாங்களோ இல்லையோ அங்கேயே தலை சாய்க்கணும். சாப்பிடாம எனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்வேன், சாப்பிட்டா செத்த படுத்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்டவுடனே படுத்து பழகக்கூடியவங்களுக்கு, சாப்பிட்டவுடனே படுத்து தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு, அல்லது நேரம் தவறி சாப்பிடக்கூடியவங்களுக்கு, அல்லது ஒன்று மேலே ஒன்று உணவு சாப்பிட்டு முடித்தோன்னே அடுத்த உணவு, சாப்பிட்டு முடித்தோடனே ஏதாவது, சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நொறுக்கு தண்ணி சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்குது. இப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க. அல்லது சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு டீயை குடிக்கிற, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு ஒன்று மேலே ஒன்றுன்னு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தால் அது நிச்சயமாக இரைப்பையினுடைய உள் சுவர்கள் தளர்வு ஏற்படும். அப்போ தளர்வு ஏற்பட்டு இந்த உணவு என்ன ஆகும்னா அதிக நேரம் இரைப்பையில் தங்கியிருந்தால் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த உணவு புளிச்சு போய் அதோட ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இரைப்பினுடைய உள் சுவரை புண்ணாக்கும். அப்படி புண்ணாக்கும் போது ஸ்டொமக்கில் ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகும். அப்படி அல்சர் அப்படிங்கிறது இப்போ இரைப்பினுடைய உள் சுவர் 3 லேயராக இருக்குது. லேட்டரல், வெளிப்புறம் வெளிசுவர், உள் சுவர், நடுசுவர் அப்படின்னு 3 பகுதி இருக்குது. அந்த உள் சுவர் மேடு பள்ளங்களாக இருக்கும். அதுதான் உணவை நம்ம இப்படி சுருங்கி விரிந்து நசுக்கி மாவாக்கக்கூடிய ஒரு மேடு பள்ளங்கள் இருக்கும், தசையில் உள்ள மேடு. இப்போ இந்த இரைப்பையில் ஏற்படுற இந்த புண்ணு என்னாகும் அப்படின்னா இந்த புண்ணில் சிறிதளவு உணவு துகள்கள் தங்கியிருக்கும். இது 1 மாதம் 2 மாதம் ஆகும். அடுத்து 2வது லேயரையும் புண்ணாக்கும். மீண்டும் அந்த 2வது லேயரில் உணவு டைஜஷன் ஆகி எல்லாம் போயிட்டாலும் சிறிதளவு இந்த புண்ணில் லேசாக உணவு துகள்கள் தங்கியிருக்கும். அது அடுத்த வேளை உணவோடு கலந்து புளிச்சு கெட்டு போயிடும். அதில் உருவாகிற ஆசிட் என்ன செய்யணும்னா லேசாக அப்பப்போ 1 or 2 டைம் வரும், அவ்வளோதான். சம்டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா அடுத்து 3வது லேயரை புண்ணாக்கி ஓட்ட போட முடியாது. இது இரைப்பினுடைய வெளிசுவர் அவ்வளோ உறுதியானது. எந்த ஆசிட்னாலையும் புண்ணாக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான, அதாவது உடம்புல சுரக்கிற ஆசிட், வெளியிலேருந்து நம்ம ஊற்றுற ஆசிட் இந்த பக்கம் இருந்து அங்கிட்டு ஓட்ட போட்டுரும். ஆனால் உள்ள உடம்புலேயே சுரக்கிற ஆசிட், அந்த அமிலங்கள் எதுவுமே இரைப்பினுடைய வெளிசுவரை புண்ணாக்க முடியாது. அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா அதற்கு பதிலாக இந்த ஆசிட் அது அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும் போது இரைப்பெண்ணுடைய வெளிசுவர் இப்படி பலூன் மாதிரி விரிஞ்சிடும். இப்படி ஒரு தொய்வு ஏற்படும். எப்படி நம்ம ஒரு பலூனில் ஒரு இடம் லைட்டாக நெஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பூனை ஊதும் போது அந்த இடம் மட்டும் தனியாக பிதுக்கம் ஏற்படும். அந்த மாதிரி இரைப்பெண்ணுடைய சுவர்கள் பிதுக்கமாகி ஒரு பை மாதிரி தனியாக இப்படி தொங்க ஆரம்பிக்கும். இப்போ காலையில் சாப்பிட்ட இட்லியினுடைய துகள்கள் இருக்கும், எல்லாம் போயிட்டு சிறிதளவு இருக்கும். மதிய சாப்பாட்டினுடைய துகள்கள் கொஞ்சம் கலக்கும், இரவு சாப்பாடு, இப்படி மாதக்கணக்காக சில உணவு துகள்கள் ஒன்றோடு ஒன்று இதுங்க கலந்து புளிச்சு போய் நம்ம இயல்பாக கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்கும். எப்படின்னா அந்த அழுகி போன பழங்கள், இது கொட்டைகள், சில இதுகள்லாம் போட்டு ஊறல் போட்டு நொதிக்க வச்சு சாராயம் காய்ச்சுவாங்க இல்லையா, எரி சாராயம். அது மாதிரி இந்த உணவினுடைய துகள்கள்லாம் என்ன ஆகும்னா ஒன்று மேலே ஒன்று கலந்து புளிச்சு போய் ஒரு ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகி புளிப்பு தன்மையில் இதுலேருந்து ஒரு ஏர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஏர் தான் என்ன ஆகுதுன்னா இரைப்பையில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும்.
ஃபார்ம் ஆகி இரைப்பை என்லார்ஜ் ஆகும், ஸ்வெல்லிங் ஆகும். இப்போ தான் எப்போதுமே காற்றடித்த பலூன் மாதிரி இருக்குது டாக்டர், வயிறு அப்படியே கம்முன்னு இருக்குது. இப்போ அந்த காற்றடித்த பலூன் மாதிரி இருக்கும்போது இந்த உணவு குழல் ஓப்பன் ஆகி அப்பப்போ இந்த நெஞ்சில் ஒரு உறுத்தலை ஏற்படுது. அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஏரை வெளியில் ரிலீஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். மீண்டும் இங்கே வந்து புஷ்னு அடைக்கும், இந்த ஏர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதை தான் சாப்பிடாம 10 நாள் கடந்தாலும் இங்கே ஏற்கனவே சாப்பிட்ட உணவினுடைய துகள்கள் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆனதுலேருந்து உருவான கேஸு மேல் நோக்கி நெஞ்சில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி ஏப்பத்தை உருவாக்கும். ஒருவேளை இந்த ஏப்பமாக வெளியில் போகாமல் அதை அடக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இது இரைப்பினுடைய சுவர்களில் ஒட்டி இருக்கிற மண்ணீரல் அப்படிங்கிற ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கான் என்ன ஆகும்னா, இந்த ஸ்டொமக்கில் உள்ள ஏர் வந்து ஸ்ப்ளீனுக்குள்ளே கன்வெர்ட் ஆகும். ஸ்ப்ளீன் உறிஞ்சி எடுக்கும். இந்த ஸ்ப்ளீன் உறிஞ்சி அந்த ஏர் வந்து பிளட்டில் கலந்து ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்டில் இருதய தசையில் வீக்கம், கார்டியோ மையோபதின்னு சொல்லக்கூடிய இருதய தசை சார்ந்த ஒரு நோய்த்தன்மையை ஏற்படுத்தும். அதுதான் நெஞ்சில் குத்தல் வீகளை ஏற்படுத்தும், கேஸ்ட்ரிக் பெயின் ஏற்படுத்தும், படபடப்பை உண்டாக்கும், நெஞ்சு வலியை உண்டாக்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா அதே இது பிளட்டில் சர்க்குலேஷன் ஆகி உடல் முழுவதும் பரவும் போது அதுதான் ஒரு தலை சுற்றுதல் மயக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது தண்ணி அடித்தவனுக்கு எப்படி அப்படியே பூமியே சுற்றுற மாதிரி இருக்குமோ, சாப்பிடாமல் இருக்கும்போது அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அல்லது இந்த ஏர் ஃபார்ம் ஆகிட்டாலும் என்ன ஆகும்னா ஒரு மதமதப்பு, ஒரு போதையை தரும். இதுதான் இந்த ஏர் தான் பிளட்டில் கலந்து ரத்தத்தை உஷ்ணப்படுத்தி ரத்த அழுத்தத்தை கூட்டுது, பிபி வருது. இன்றைக்கி சொல்கிறாங்களா பிளட் ப்ரெஷர் ஏன் வருது தெரியலை, நிறைய டென்ஷனால் வருது அல்லது ஏதாவது ப்ராப்ளத்தினால வருது அப்படின்லாம் ஆயிரக்கணக்கான காரணங்கள் சொல்லப்படுது. முழுக்க அளவுக்கு அதிகமான காரணம் இமோஷனல் ஃபேக்டரில் வரக்கூடிய பிபி என்பது டென்ஷனல் ஹெட்டேக், தற்காலிகமாக தலைவலி மாதிரி வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஒரு படப்படும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், தூங்கினா சரியாயிடும். ஆனால் இந்த பிபி என்ன பண்ணாலும் சரியாகாது. இந்த டைஜஷனை சரி பண்ணாத வர அவங்களுக்கு சாகிற வரை மாத்திரை போடணும். அப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 10 வயசில் ஆரம்பித்து முரண்பாடாக சாப்பிட ஆரம்பித்து 40 வயசுக்குள்ளே 30 வருஷத்துக்குள்ளே இந்த இன்ஜின் ரிப்பேர் ஆகி தளர்ந்து தொய்வு அடைஞ்சு 40 வயசில் தொப்பையும் வந்து இந்த தொடர் ஏப்பம் வந்து இந்த ஏர் வந்து பிளட்டில் கலந்து பிபி நிரந்தரமாக இருந்து சாகிற வரையும் பிபி மாத்திரை போடும். இல்லைன்னா இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தும், இரத்த குழாய் புடைப்பு ஏற்படுத்தும், இரத்த குழாயில் ஓட்டை விழுந்து இரத்த கசிவை ஏற்படுத்தும், ஸ்ட்ரோக் வரும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும். இதுதான் வயிறு தளர்ந்து போன மாதிரி குடல் இறக்கம் ஏற்படுவது, விரை வீக்கம் ஏற்படுவது, பல்வேறு நோய்களுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த இரைப்பை இன்டைஜஷனால் உருவான அல்சர், உள்புண். இந்த அல்சருக்கு வருஷக்கணக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க, ஆறவே ஆறாது. ஏன்னா ஒரு உணவு மேலே இன்னொரு உணவு கலந்து 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 அது கெட்டு போய் இவங்களுக்கு ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய விரதம் தான் மிகச்சிறந்த மருந்து. வாரம் ஒரு தடவை விரதம் இருந்தால், நீர் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீரை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தால் இந்த கழிவுகளை அடித்து செல்லப்பட்டு மீண்டும் அது சுருக்கம் ஏற்பட்டு இரைப்பை தன்னைத்தானே புதுப்பிக்கும். நம்ம யாரும் பட்டினி கிடப்போமா? இருக்கவே மாட்டோமே. விரதம்னா என்ன, பட்டினின்னா என்ன, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த தொடர் ஏப்பத்துக்கு எது மிக முக்கியமான காரணம் அப்படின்னா இரைப்பையினுடைய உள் புண்ணு தான் காரணம், அந்த தொய்வு தான் காரணம். ஒன்று மேலே ஒன்று சாப்பிடக்கூடிய உணவு முறை, அதனால தான் நாம் கலப்பட உணவு சாப்பிடக்கூடாது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, ஒரு சாப்பாடு மேலே ஒரே வகையான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற பல்வேறு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தொடர் ஏப்பத்துக்கு இந்த இரைப்பையினுடைய தளர்வும் தொய்வடைவதும் தான் மிக மிக முக்கிய காரணம். அதில் ஏற்படக்கூடிய கேஸ் தான் பல்வேறு விதமான நோய்களுக்கு மிக முக்கியமான காரணம். இது போன்ற பயனுள்ள வாழ்க்கை கல்வி, நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய நலக்கல்வியை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அக்கு நித்தி டிவியை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.